டோய் டோய் எந்தி செந்திடா சே இப்படி தூங்கிட்டே இருக்க டோய் எந்திடா கிட்டமா கிட்டா கிட்டா எடி பிள்ளைய குட்டா குட்டானிக்கிட்டு என்னடி பேச்சு பேசிக்கிட்டு கிடக்க பிள்ளை அப்படி கூப்பிடாத சும்மா இருமா கிட்டா அழகு எந்திங்க அத்தை வந்திருக்கல அத்தை உங்களுக்கு ட்ரெஸ் அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஷூ எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா ஆனா அத்தை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் எல்லா திங்ஸையும் இல்லனா அங்கிருந்து வரும்போது உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருப்பேன்டாமா அத்தை எப்படியும் செக்அப்க்கு 2 நாள் வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்க ரிப்போர்ட் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நேரம் உங்களை பக்கத்துல ஓடி வருவேன் அப்ப வரும்போது எடுத்துட்டு வரேன் போட்டோ எடுப்போம் எடி என்ன வருவ சொல்லி பேசிக்கிட்டு கிடக்கா என்னமா அத்தை எப்படி வரும் நீ சித்தில வருவா அவளுக்கு எப்படி பார்த்தாலும் இவளுக்கு நீ இளையவளவத்தான் இருப்பா அப்ப நீ இவளுக்கு தங்கச்சி முறை வரும் ரகுக்கு இவ மாமா பொண்ணு இல்ல அப்புறம் என்ன முறை வச்சு பேசிக்கிட்டு கிடக்க சித்தி வரும் ஆமால ஐயோ நான் ஒருத்தி குழந்தைக்கு இப்பவுமே தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அச்சிச்சோ அத்தை இல்லையாடாமா குட்டான் சித்தியா நீங்க என் பையனம்மா என் தங்கம் அப்ப உங்களுக்கு விளையாடுறதுக்கு குட்டியா ஒரு தங்கச்சி பாப்பா அத்தை பெத்து தரேன் ஐயோ அத்தனே வருது சித்தி சித்தி பெத்து தரேன் சரியா யாருடி சொன்ன உனக்கு அத்தனை சொல்லி அங்க ரோஷன் இருக்காளம்மா 2 நாள் அங்கதானே இருந்தேன் அத்தனை பின்னாடியே தான் சுத்திக்கிட்டு இருந்தான் அவனை விட்டுட்டு வர்றதுக்கு தான் எனக்கு மனசே இல்ல தெரியுமா அங்கேயே இருக்கணும்னு தோணுச்சு நீ தான் போன் பண்ணி வான்னு கூப்பிட்டேன் ரோஷனை விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு சுத்தமா மனசே இல்ல ரோஷன் என் கூடவே இருந்தான் எவ்வளவு நல்லா பாத்துப்பான் தெரியுமா என்ன ரோஷன் நீ கூட என்ன நல்லா பாத்துக்க மாட்டேன் அத்தை அது வேணுமா எவ்வளவு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான் தெரியுமா அவன் என்ன அப்படிதான் பேசுறாமா என்கிட்ட வந்தவன் குழந்தைங்க வளர வளர நல்லா பேச ஆரம்பிச்சிருவானோ அப்ப பேசதானே செய்யும் இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு ஐயோ அம்மா பேசுனா பரவாயில்ல ஷாகு நீ எங்கேயுமே எந்திக்க கூடாது இங்கேயே உட்காரணும் உன் வயிற்றுல குட்டி பாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தாரு அதுல இருந்து குட்டி பாப்பா வரப்போது நீங்க அமைதியா உட்காரணும் நடக்கவே கூடாது அப்படின்லாம் சொல்றான் யார் இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தானே தெரியல அப்பப்போ வயிற்றுக்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காம்மா குட்டி பாப்பா சீக்கிரம் வாங்க 2 பேரும் விளையாடலாம் அப்படின்லாம் சொல்றாம்மா அவன் அந்த அளவுக்கு அந்த வாண்டுக்கு விவரம் தெரிஞ்சுட்டா ஐயோ வாய் சமாளிக்க முடியல அந்த அளவுக்கு வாயி நீங்க வந்து பாருங்க அப்ப தெரியும் சிவனுக்கு பேர்லாம் வச்சு முடிச்சுட்டு தான் போகணும்னு வாங்க அப்பந்தான் அவனை பாக்கணுமே அடுத்த வாட்டி நாங்க அங்க போனோம்னா அப்புறம் அவனை கூட்டிட்டு வரோம் ஆமா அங்கேயே போய் தங்கிரு என்னமா சிரிக்காக சொல்லிட்டேன் ஆமா வாயை கிழிச்சு விடுவேன் இப்ப என்ன பண்ணான்னு என்கிட்ட கோவப்படுற நீ உன்கிட்ட மறைச்சது தப்புதான் அதுக்காண்டி இவ்வளவு கோவப்படாத என் செல்லம் தங்கம் உங்களை சித்தி நல்லபடியா பாத்துக்கிற உங்களை பார்க்க தினமும் வந்துருவ சரியா இங்க பாட்டி வீட்டுல இருந்து சித்தி வீடு 10 நிமிஷம் தான் ரொம்ப கிட்ட நான் நடந்தே கூட உங்களை பார்க்க வந்துருவேன் ஆனா என்ன நடந்தே வந்தா 1 ஹவருக்கு மேல ஆயிரும் அதனால உங்க சித்தப்பா வரும்போது ஷாகு இவ்வளவு விட பெரியவராச்சே அப்ப எப்படி சித்தப்பா வரும் எப்படி பார்த்தாலும் முத்து மாடிக்கு ரகு இலைய வந்தானே அப்ப சித்தப்பா தான் வரும் அது எப்படி அதெல்லாம் அப்படிதாண்டி 1008 கேள்வி கேட்பா இங்க மட்டும் பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டான் செல்லக்குட்டி நீங்க யார் கூட வேணா சேருங்க ஆனா இங்க உட்காந்துக்கிட்டு ஒரு பாட்டி வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்காங்களே அந்த பாட்டி கிட்ட மட்டும் சேராதீங்க சரிங்களா சித்தி வந்து உங்களை நல்லபடியா பாத்துப்பேன் தினமும் ஓகேவா இவளை பாக்குறதுக்கே 10 பேர் வேணுமா இதுல இவனை பாத்துக்கிறாளாம் ஆமா சொன்னல உன் பாட்டி கிட்ட மட்டும் சேராதடா இங்க பாரு உன் பாட்டி கிட்ட சேர்ந்த அதுக்கப்புறமா நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் இவ பேசலன்னு சொல்லிதான் உட்காந்து ராத்திரியும் பாக்கலையும் அழுதுட்டு கிடக்கா இவ வந்து ஒரு நாள் தூக்கிட்டு பேச மாட்டாளாம் எப்படி குழந்தைகிட்ட பேசுற பேச்ச பத்தியா உன்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கமா ஏமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க போமா செல்லம் நம்ம 2 பேரும் என்னென்னலாம் பேசுறோம்னு சொல்லி ஒட்டு கேக்குறாங்கடாமா இவ நானும் ஒரு ரகசியம் பேசுறா இவ பேசுறத ஒட்டு கேக்குறேன் பொடி இவளை பாத்துக்கிறக்கே முடியாம தான் அங்க நின்று இங்க ஓடி வந்து கிடக்கா இவனை பாத்துக்கிறாங்களாம் இங்க பாருமா பிரியா பிள்ளைய யார் நம்பி வேணா விட்டுட்டு போ ஆனா இவளை நம்பி மட்டும் விட்டுட்டு போவாத எப்ப மாதிரி எப்படி அழுவணும் சுவாதமா இருக்கணும் அப்படின்னு கத்து கொடுப்பா நம்ம கிட்ட நல்ல வாய் பேசுவா ஆனா பேச வேண்டிய இடத்துல பேசவே மாட்டா ஓ அப்படி அப்படின்னு பார்த்தா உன்கிட்டதாம்மா ஃபர்ஸ்ட் இவனை தராம இருக்கணும் சேனா எனக்கு இந்த குணம்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு உனக்கே தெரியும் உன்கிட்ட இருந்துதான் வாய பத்தியா என்ன வாய் பேசுறா இதே வாயா அவ மாமியார் கிட்ட போய் பேச சொல்ல பேச மாட்டா அங்கெல்லாம் நல்லா செடிங்கத்தன்னு மண்டி ஆட்டிட்டு வந்து இங்க நம்ம மேல வந்து ஏறி ஏறது வீட்டுக்குள்ளதான் சீரிக்கிட்டு புளி மாதிரி வருவா வெளியே போய் அவன் மாமியார் கிட்ட பேச சொல்ல வேணும் பேசிக்கிட்டு வருவா ஒழுங்கா பேச தெரியாம இங்க பாருடா நீ யார் கூட வேணா சேரு ஆனா என் அம்மா கூட மட்டும் நீ சேரவே சேராத அதையும் மீறி சேர்ந்த அதுதான் உனக்கு என்னன்னு என் பேராண்டிய மிரட்டிக்கிட்டு இருக்க போல வாங்க உட்காருங்க இந்தாங்க குழந்தை வச்சிரு இப்பதானே தூக்கிருப்பா எப்படியா நாங்க தான் நைட்டும் பகலுமா மாத்தி தூக்கிட்டு வச்சிருக்கோமே அப்புறம் என்ன என் பேராண்டிய கம்பு எடுத்து அடிப்பன்னு சொன்ன மாதிரி இருக்கு என் பேராண்டி உன்ன என்ன பண்ணா மேல ஒண்ணுக்கு ஏதாச்சும் இருந்துட்டானா என்ன அதை விட ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான்
அப்படி என்ன தப்பு பண்ணா? அப்படி கேளுங்க மைனி. அவன் இந்த வீட்ல இருக்கானா, என் கூட சேருவானா, அதுதான் பெரிய தப்பா. எப்படி பேசுறா பாத்தீங்களா? அதான் நான் சொன்னேன், இவ கூட சேர்ந்து இரு, நல்ல நல்ல பழக்கத்தெல்லாம் சொல்லி தருவா, யார் யார்கிட்ட எல்லாம் பேசக்கூடாது எல்லாத்தையும் பேசுவா, யார்கிட்ட பேசணுமோ அங்க ஊம மாதிரி ஈனி இழிச்சுக்கிட்டு வந்துருவான்னு. பின்ன என்ன வந்ததுல இருந்து திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. நானும் கொஞ்ச நேரம் தான் வந்திருக்கேன். இப்படி திட்டிக்கிட்டே இருந்தா எப்படி? சும்மா சும்மா திட்டிக்கிட்டே இருக்காங்க அத்தை. அதுவும் இல்லாம இவனை தூத்து வச்சுக்கிட்டு, சித்தி இனிமே என்ன பாத்துக்கிறேன்டா தங்கம் அப்படின்னா, உங்களை பாத்துக்கிறதுக்கே 10 பேர் வேணுமா, உன்ன வேற பாத்துக்கிறாளா அப்படிங்காங்க. சரி பரவாயில்லன்னு அதையும் விட்டேன். பிரியா கிட்ட சொல்றாங்க, யாரை நம்பி வேணா பிள்ளைய கொடுத்துட்டு போ, ஆனா இவ்வளவு நம்பி கொடுத்துட்டு போவாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்னு சொன்னாங்க தெரியுமா? அது கூட நான் இவனுக்கு அழுகிறதுக்கு சொல்லி தருவானா, எப்படி சோகமா மூளையில உட்காந்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்லி தருவானா. இப்படி எல்லாம் பச்சை பிள்ளை கிட்ட சொன்னா எப்படி? அப்பத்துல இருந்து 2 பேரும் இப்படிதான் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறன்ற பேர்ல மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மாவும் பொண்ணு மாதிரி எனக்கு தெரியல, ஏதோ மாமியார் மருமக மாதிரி தெரியுதத்த. ரொம்ப பெரிய பிரச்சனையா சார்? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, பரவாயில்ல. பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. பட் ஆனா இதுவும் ப்ராப்ளம் தான். வெரிகோஸ் வெயின்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து மோஸ்ட்லி வந்து காலுக்குள்ள இருக்க நரம்புல அதோட வெயின்ஸ் ஐ மீன் நரம்பு வந்து பலவீனமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல, இல்ல வீங்கி இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கால் வலி, அதுக்கப்புறம் பாதம், இந்த மாதிரி சில சில அறிகுறி எல்லாம் காட்டும். இதை நீங்க ஆரம்பத்திலேயே அவாய்ட் பண்ணிருப்பீங்க. அது வந்து இப்போ பெரிய பிரச்சனையா இருக்கும். அதுதான் விஷயம், வேற எதுவும் இல்லை. ஆனா டாக்டர், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே கால்ல இருந்து ரத்தமா வருது. எப்படி வருது, என்ன வருதுன்னே தெரியல. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனா, இங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் இல்ல, பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஜிஹெச்சுக்கு தான் எழுதி கொடுத்தாங்க. இருந்தாலும் எங்க ஜிஹெச் கூட்டிட்டு போனா ஒழுங்கா பாப்பாங்களா என்னன்னு தெரியலன்னு சொல்லிதான் இங்க கூட்டிட்டு வந்தோம். என்ன ஏதுன்னு தெளிவா பார்த்து சொல்லிருங்க டாக்டரே. இங்க பாருங்க, நரம்புக்குள்ள வால்வுன்னு சொல்லிட்டு ரத்தத்தை வந்து ஒரே திசையில மட்டும் செல்ல உதவும் ஒரு வால்வு இருக்கும். அந்த வால்வு வந்து ஏதாச்சும் டேமேஜ் ஆயிட்டு பழசாயிட்டு அப்படின்ற பட்சத்துல அந்த ரத்தத்தை என்ன பண்ணும்னா திருப்பி கீழே தேங்க விடும். இதனால வந்து பாத்தீங்கன்னா நரம்பு வீங்கி விரிந்து நல்லா வந்து ப்ராடாகி நீல நிற கோடு மாதிரி வந்து உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இது ஆரம்பத்திலேயே வந்து நீங்க பார்த்துருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இது உங்களுக்கு எவ்வளவு நாள் இருக்கு, என்ன சிவியர் ஸ்டேஜ்ல இருக்கு, எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும். சிஸ்டர், இதுல ஸ்கேன் ரிப்போர்ட்ல எழுதியிருக்கேன், என்னென்ன ஸ்கேனோ பாத்துருங்க, சரிங்களா? அவங்க வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இன்னைக்கு 2 டேஸ்க்கு வந்து ஸ்டேல இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எய்ட் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்லே பார்த்ததுனால ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண வேண்டாம், ஓகேங்களா? இப்போதைக்கு அட்மிஷன் மட்டும் போட்டு அவரை வந்து கண்டினியூவா அப்சர்வேஷன்லேயே வச்சுக்கிட்டு இருங்க. என் வீட்டில் என்ன தவிர யாருமே ஆம்பளைங்கன்னு இல்லை. சொன்னா ரொம்ப பயந்துருவாங்க. இது எதனால வருது, ரொம்ப பெரிய பிரச்சனையா? இது சரி பண்ண முடியுமா? என்ன காரணம் ஒன்றும் சரியா புடிபட மாட்டேங்குது. நீங்க சொல்றத பார்த்து ரொம்ப பெரிய விஷயமால இருக்கு எனக்கு. பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை சார். உங்களுக்கு எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ப்ரொசீஜர் ட்ரீட்மெண்ட்லாம் சொல்லுவோம். லேசர் மூலியமா போகிறதா, இல்லை இன்ஜெக்ஷன் கொடுக்குறதா, அந்த மாதிரி இல்லை சர்ஜரி பண்றதா, இந்த 3 ப்ரொசீஜர்ல உங்களுக்கு எந்த ஸ்டேஜ்ல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சஜஷன் கொடுப்போம், சரிங்களா? பயப்படாதீங்க. கண்டிப்பா இதை சரி பண்ற ஸ்டேஜ்ல தான் இருக்கோன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். ஓகே, ஸ்கேனுக்கு வந்து சிஸ்டர் கூட்டிட்டு போவாங்க, அவங்க சொல்றத ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஸ்கேன் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் நானே உங்களை வந்து ரூம்ல பாக்குறேன். எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல இப்படி ஆயிட்டு நல்லா இருந்த மனுஷன் அறிகுறி இல்லாமலாம் இருந்திருக்காது சார், இருந்திருக்கும். கால் வலி, பாத வலி, அதுக்கப்புறமா ப்ளூ கலர்ல நரம்பு சுருண்டு இருக்கிறது தொடையில, அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா முட்டிக்கு கீழே அடியில பாதத்துல நரம்பு ஒரு மாதிரி, எப்படி சொல்றது, மேல நோக்கி நரம்பு தொட்டு பார்த்தாலே நம்மளுக்கு விசிபிளா பார்த்தாலுமே தெரியும். அந்த நரம்பு வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ரொம்ப சிவியர் ஸ்டேஜ். இவருக்கு இப்போதைக்கு வந்து நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது, நான் பார்த்த வரைக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துட்டு நான் சஜஷன் கொடுக்குறேன், சரிங்களா? ம் இது வந்து இந்த காரணத்தினாலதான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாது. நிறைய கொஞ்சம் சில காரணம் இருக்கு. ரொம்ப நேரம் நிக்கிறதா இருக்கட்டும், ஏன் சில பேருக்கு பிரெக்னெண்டா இருக்க உமன் கூட இந்த மாதிரி எல்லாம் வரும், சரிங்களா? அதனால இது பயப்படுற மாதிரி எல்லாம் இல்ல, நார்மலான ஒரு விஷயம் தான், சரி பண்ணிக்கலாம். இவர் வெயிட் வர அதிகமா இருக்காரு, ஸோ அந்த வெயிட்னால கூட வந்திருக்கலாம். அதனால நீங்க பயப்படாதீங்க. இவங்களோட பிளட் ஃப்ளோ எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். இவங்களுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துருங்க, ஹீமோகுளோபின் டெஸ்ட் எடுத்துருங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ணிருங்க சிஸ்டர், ஓகே? ஓகே சார்.
ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தினமும் நடங்க. உட்காந்துட்டே இருக்கக்கூடாது, நின்றுக்கிட்டும் இருக்கக்கூடாது. இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல சரிங்களா? எந்த பிரச்சனையும் இல்லை, பயப்படாதீங்க. உங்க வீட்ல இருந்து ஒரு அட்டெண்டரை வந்து இங்க இருக்க சொல்லுங்க. 2 நாள் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். 2 நாள் அப்சர்வேஷன்ல வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன ப்ரொசீஜர்னு சொல்றோம். இப்போ அர்ஜென்ட்டா இப்போ உடனே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுச்சுவேஷன்ல எதுவுமே இல்லை. நீங்க பதட்டப்படாதீங்க, பேனிக் ஆகாதீங்க. ஓகே சிஸ்டர், இவங்களுக்கு ரூம் அலாட் பண்ணிடுங்க. ஓகே சார். போங்க. நெக்ஸ்ட் ஓபி பேஷண்ட் அனுப்புங்க. ஹலோ, என்ன பண்றா? நான் என்ன பண்ண உனக்கு என்னடி? ஏன் கோவமா இருக்க மாதிரி பேசுற? என்னாச்சு? ஏதாச்சும் வேலையில இருக்கியா? பிஸியா இருக்கியா? நான் வேணா போனை கட் பண்ணிடுவா? கட் பண்ணு. அதான் பேசிக்கிட்டே இருக்கும்போது பை 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 பைன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு போனியே, அப்புறம் என்ன? ஏன்டி ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கேன் கட் பண்ணிட்டு போறேன்? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது யாராச்சும் வந்துருவாங்களோன்னு பயத்துல கட் பண்ணேன். நான் தான் சொல்றேன்ல ஃபோன் பண்ணாதடா அப்படின்னு சொல்லி. வீட்ல எல்லாருமே இருக்காங்க, உனக்கு சொன்னா புரியாதா? எத்தனை வாட்டி சொல்றது? என் பொண்டாட்டி கிட்ட பேசுறதுக்கு நான் யார்கிட்ட கேட்கணும்? பொண்டாட்டி இது எப்பத்துல இருந்து? இது நான் உன்னை பார்த்து ப்ரொபோஸ் பண்ணல அப்பத்துல இருந்து. சரிதான். சின்ன அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேட்கல, நிச்சயம் பண்ணல, என் கழுத்துல தாலி கட்டல, அதுக்குள்ள பொண்டாட்டி. ரொம்ப அட்வான்ஸா இருக்கீங்க போலியே சார் நீங்க. அப்பப்பா முடியலடப்பா சாமி. இங்க பாருடி, உன் அப்பா ஒத்துக்கிட்டான்றதுக்காண்டிலாம் சொல்லல. அவன் ஒத்துக்கலனா கூட நீ என் பொண்டாட்டி தான், சரியா? உன் கழுத்துல என்னை விட்ட வேற எவனும் தாலி கட்ட மாட்டான், புரிஞ்சுக்கோ. அப்புறம் இங்க என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஆனிக்கிட்டு இருக்க. போன வெடி. இங்க பாரு, 10 நிமிஷம் தான் இருக்கு. பேசுறதுனா பேசு, இல்லைன்னா போனை வச்சுட்டு போ. ஓ விருப்பம் தான். அதுக்கப்புறமா போன் பண்ணலன்னு ஃபீல் பண்ணாத. நான் ஒன்னும் ஃபீல்லாம் பண்ணல, போன வை. சாரி 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 சாரி. இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சிடு. இனிமே போன் அந்த மாதிரி கட் பண்ண மாட்டேன். உங்ககிட்ட போன் சொல்லிட்டு தான் கட் பண்ணுவேன். இது ஓகேவா? சாரிடா, இனிமே அப்படி பண்ண மாட்டேன். உன் சாரிலாம் எவனுக்கு தேவை? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அப்ப வேற என்ன வேணும்? ஒரு 10 வாட்டி ஐ லவ் யூன்னு சொல்லி அதுக்கப்புறமா விட்டுறேன். ஏது? சரி ஓகே, எனக்கு வேலை இருக்கு, பை. சரி சரி சொல்றேன். சொல்லு பாப்போம். இங்க பாரு, நான் கவுண்ட்லாம் பண்ணுவேன், பண்ணாமே இருப்பேன். நீ 10 வாட்டி கரெக்டா சொல்லிடணும். சரி ஏமாத்துறேன்னு நினைச்சு சொல்லிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோ, மறுபடியும் 10 வாட்டி சொல்ல விட்டுருவேன், பாத்துக்கோ. சரி சொல்றேன். ஐ லவ் யூ, 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 லவ் யூ. போதுமா? இங்க பாரு, நான் எப்ப கேட்டாலும் சொல்லணும், சரியா? சில்லான்னு வச்சுக்கோ. இல்லன்னா என்னடா பண்ணுவ? கொஞ்சம் விட்டு ரொம்ப ஓவரா பண்ற. இங்க பாரு, ஷாமால ஏதோ தப்புன்றதுனாலதான் பணிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லன்னா இந்த சாரு யாருன்னு தெரியும்ல உனக்கு. ஆபீஸ்க்கு வந்தேன்னு வச்சுக்கோ மவன. ஓ அப்படி. இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இரு வர. என்னடா சொல்ற? நீ வந்து ஆபீஸ்ல நேர்ல பார்த்து என்ன ஏதாச்சும் பண்றதுக்கு பதிலா நானே நேர்ல வந்துடுறேனே. நீ என்ன பண்றன்னு பாக்குறதுக்கு இதோ வர இரு. என்னடா பண்ற? நேர்ல வரேன் உன்னை பாக்க. டேய் அடி வாங்குவ நீ. சாரு பாட்டி வராங்க, பை. போனை வச்சா கண்டிப்பா நேர்ல வந்துருவேன். டேய் பாட்டி வாங்க பாட்டி. என்னம்மா இந்த ரூம்ல இருக்க? ரகு மாமாவும் அனு அக்கா தான் இந்த ரூம்ல இல்லல்ல. இந்த ரூம்ல கொஞ்சம் நல்லா இருக்கும், ஏசி கொஞ்சம் கூலிங்கா இருக்கும் பாட்டி. அதான் இந்த ரூம்ல வந்தேன். என்னாச்சு பாட்டி? ஏன் நீங்க இங்க ஸ்டே பண்ண போறீங்களா? படுத்துக்கோங்க பாட்டி, நான் வெளியே போறேன். இல்லம்மா, உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கம்மா. சின்ன பாட்டி நீங்க உதவின்னு இருக்கீங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, பண்ண போறேன். அதுக்காண்டி உதவின்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னதான் பாட்டி நீங்க, போங்க பாட்டி. இல்லம்மா சாரு, அது வந்து பாட்டிக்காண்டி இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யறியா? சின்ன பாட்டி. சாரு முடியாதுன்னு சொல்ல மாட்டியே? சத்தியமா சொல்ல மாட்டேன், சொல்லுங்க. இன்னைக்கு 2 டிக்கெட் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த 2 டிக்கெட்ல நம்ம 2 பேரும் ஊருக்கு போயிருவோம் மாமா. சின்ன கூட்டிட்டு போய் ஊர்ல விட்டுறியா? உன் அம்மா கூட போகணும்னா எனக்கு அது ஏதோ சரியா படல. உன் அப்பா வருவான், அதுக்கப்புறம் உன் அம்மா ஒத்தையில வருவா. சென்னால 2 பேரும் பிரிஞ்சு வர வேண்டாம் தான் நினைக்கேன். பாட்டியை கூட்டிட்டு போய் ஊர்ல விட்டுறியாமா? ஆனா பாட்டி 2 நாள் கழிச்சு தானே ஊருக்கு போறதா சொன்னீங்க. 2 நாள் கழிச்சு கூட்டிட்டு போறேன் பாட்டி. சில்லம்மா சாரு, நான் எப்பவுமே கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். பாட்டியை கூட்டிட்டு போய் ஊர்ல மட்டும் விட்டுருமா? முடியாதுன்னு சொல்லிச்சாரு.
பாட்டி அது வந்து பாட்டிக்காண்டி இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு சாரு, ப்ளீஸ் சாரு. ஐயோ பாட்டி, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். நீங்க என்னன்னா உதவி எல்லாம் பேசிக்கிட்டு. சரி ஓகே பாட்டி, நான் கூட்டிட்டு போறேன். சரிம்மா சாரு, நான் துணியெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்க வேண்டியது இருக்கு, சரி, எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். சரிங்க பாட்டி. ஹலோ டேய், லைன்ல இருக்கியா இல்லையா? டேய், கட் பண்ணிட்டு போயிட்டியா? ஷோ அத்தை, இங்க பாருங்க, சும்மா சும்மா என் பேச்சுக்கு வர வேண்டாம்னு சொல்லிருங்க அத்தை. நான் என் போக்குல என்னமோ பண்ணிட்டு போறேன். இவங்க என்ன கிண்டல் பண்றாங்க, அழுகுறா இப்ப பாரு சோகமா இருக்கான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் யார்கிட்ட இருந்து வந்துச்சான்? அவங்க கிட்ட இருந்து தானே. அவங்க மட்டும் என்ன தைரியமா இருப்பாங்க? எப்ப பாரு அழுதுகிட்டே தானே இருப்பாங்க. ஆமா, நான் அழுதுகிட்டே இருக்கேன்றதுக்காண்டி இவளும் அழுதுகிட்டே இருக்கணும்னு ஏதாச்சும் நேர்ந்து வச்சிருக்கோம் போல. ஆளை பாரு ஆளை, அதுக்காண்டி தான் சொல்றேன். இல்லப்ப யாரண்டி நீ, யார்கிட்ட வேணா சரி, அவ கூட மட்டும் சேர்ந்துடாத சொல்லிட்டேன். செல்லக்குட்டி, நம்ம இங்க இருக்க வேண்டாம், நம்ம இங்க இருந்தோம்னு வச்சுக்கேன், இப்படிதான் ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. வா நம்ம மேல போலாம். எடி கிறுக்கி, பாருங்க அத்தை. என்ன பண்ணான்னு இப்படி பிள்ளையை கிறுக்கி கிறுக்கின்னு கேட்டு கிடக்கா? மேல தானே போறேன்னு சொன்னா, வேற என்ன சொன்னா? பிள்ளை வந்து 1 மணி நேரம் ஆச்சு கீழே வந்து, இன்னும் பால் கொடுக்கல. அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் பால் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க பச்சை பிள்ளைக்கு. இவ 1 மணி நேரமா தூக்கி தூக்கி விளையாடிக்கிட்டு இருக்கா. ரகு தம்பி வர்றதுக்கு முன்னாடி பால் கொடுத்தது, அதுக்கப்புறம் கொடுக்கல தானே பிரியா? ஆமாம்மா. இவ ஒரு 1 மணி நேரம், அவர் ஒரு 1 மணி நேரம், அதுக்கு முன்னாடி எப்போ குடிச்சான்னு தெரியல. எப்படி பார்த்தாலும் 2 மணி நேரம் ஆயிருக்கும். 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பால் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த டாக்டருங்க சொன்னாலும் இவன் பாருங்க எப்படி அழுவாம தூங்கிட்டு கிடக்கான். எல்லா பிள்ளையும் பாலுக்காண்டி அழுவான், இவன் பாரு தூங்கிட்டு கிடக்கான். இப்போ உங்க பாட்டி சென்னையில இருந்து உனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உன்னையும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு தான் சொல்றேன், அவங்க கிட்ட சேராதன்னு. அனு, அவனை இவகிட்ட கொடுத்துட்டு நீ வேணா மேல போயிட்டு தூங்குறதா இருந்தா கொஞ்ச நேரம் படு போ. நான் நல்லாதான் இருக்கேன், எனக்கு தூக்கம்லாம் வரல. ஆமா, நீ என்ன லட்சணத்துல இருப்பேன்னு எனக்கு தெரியாது. அங்க ஓயாம அங்க நின்று இங்க நின்று அங்க நின்று வேலைக்கு ஓடி இருப்பா. உன்னை பத்தி எனக்கு தெரியாமையே இருக்கு. உன் மாமியார் வீட்டுக்கு போனா என்னென்ன வேலை இழுத்து போட்டு செஞ்சிருப்பேன்னு சொல்லி பிள்ளைய கொடுத்துட்டே போ, கொஞ்ச நேரம் போய் படுத்து ஓய்வு எடுப்போ. உன் பாட்டியை புரிஞ்சுக்கவே முடியலடா என்னால. அப்படியும் பேசுறாங்க இப்படியும் பேசுறாங்க. நீங்க பால் குடிச்சிட்டு மேல சித்திக்கிட்ட வந்துருங்க, இங்க இருக்காதீங்க. அப்படி பாத்துக்கிறது அந்தம்மா தாயா, ராத்திரி எல்லாம் உட்காந்து பாத்துக்குமா. சித்தி உன்னை பாத்துக்கிறேன், இவங்க கூட நீ சேராத. ஆமா ஆமா, இவ பாக்குற லட்சணத்தை நாங்க இன்னைக்கு பார்க்க தானே போறோம். ராத்திரி எல்லாம் அவன் வேன அழுதா கூட இவ குப்புற கவுண்ட் அடிச்சு தூங்குவாளே தவிர எந்தி கூட பார்க்க மாட்டான். தூக்கம் வந்தா தூங்கணும்லப்பா, அதனால சித்தி தூங்குவேன் சரியா? ஆனா காலையில சித்தி உன்னை வச்சுக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாத. நீங்க போயிட்டு அம்மா கிட்ட பால் குடிங்க. நானும் மேல வரானு, எனக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். அவன் பாத்ரூம் போயிட்டான் மேலேயே. சரி, மேல போயிட்டு பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டு 2 பேரும் கொஞ்ச நேரம் உறங்குங்க போங்க. அவன் முழிச்சுட்டானா கீழே எடுத்துட்டு வந்து கொடுங்க, நாங்க வேணா வச்சுக்கிறோம். சரிங்க அத்தை. ஏன் இளவரசி பிள்ளைய எதையாச்சும் சொல்லிக்கிட்டே கிடப்பேன்? பிள்ளை என்னைக்காச்சும் தானே வீட்டுக்கு வருது, பிள்ளை அதையும் இதையும் சொல்லிக்கிட்டே கிடக்குறா. எனக்கு என்ன வேண்டுதலா சொல்லி சொல்லி காட்டணும்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி சொன்னாலும் அங்கனே போயிட்டு தான் நிக்கா. இவளுக்கு என்ன வீடு வாசல் இல்லாமையா இருக்கு? சொந்த பந்தத்து கூட இருக்கணும்னு ஆசை வந்தா இங்க வந்து கிடக்க வேண்டியது தானே. இங்கதான் அவளை சுத்தி எத்தனை பேர் கிடக்கும், அங்கனே போயிட்டு கிடக்கா. அதுவும் இல்லாம அந்த கிளவி வர வந்திருக்கிறதா சொல்லி முத்து மாதிரி சொன்னான். நம்ம நேர்ல பாக்கல, வந்திருக்கிறதுனாலதான் அவ இவன் கிட்ட சொல்லியிருக்கான், இவன் நம்ம கிட்ட சொன்னான். பட் நீங்க என்னத்த சொல்லுறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன பாதி வார்த்தைய முழுங்குற, பாதி வார்த்தைய வெளியே சொல்ற, என்ன மனசுல இருக்கு சொல்லு. என்ன தண்ணி சொல்ல மைனி, பக்கு பக்குன்னு இருக்கு மனசெல்லாம். ஏற்கனவே ஒரு பிள்ளை இழந்திருக்கு, இதுல இன்னொரு பிள்ளை வர உண்டாயிருக்குன்ற வர சொல்லியிருக்கா. இதுவும் நாளைக்கு என்ன சொல்லுவாங்க ஊர்ல? எனக்கு மனசெல்லாம் திக்கு திக்குன்னு இருக்கு மைனி. என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோ, நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போனா அப்படின்னு சொல்லி. நாளைக்கு ஆஸ்பத்திரியில நல்ல வேலைக்கு அந்த கடவுள் புண்ணியத்துல குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டா போதும். குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு போதும், வேற எதுவுமே தேவையில்லை. அந்த கடவுளுக்கு என்னால முடிஞ்சது என்ன, முடியாததே எல்லாத்தையும் பண்றேன். கடவுளே முருகா ஐயா காப்பாத்தணும். இந்த கடவுள் அந்த கடவுள் தான் இல்ல, எல்லா கடவுளையும் என் பிள்ளைக்கு துணையா நில்லுங்கம்மா தாய்களாக. நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது சரியா? பிள்ளை நல்லபடியா நாளைக்கு சந்தோஷமான விஷயத்த வந்து சொல்லுவா. நீ எதுக்கு பயந்துகிட்டு கிடக்கா? சின்னத்தை சொல்லுறது மனசெல்லாம் பக்கு பக்குன்னு இருக்கு. சிவகிட்ட சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, விளையாட்டுத்தனமா எடுத்து நடந்துக்கிறா. அங்கன போய் இருக்காதடின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. எவ்வளவு பிரச்சனை பண்ணி அங்க இருந்து இவளை தனியா வைக்கணும்னு தனியா வச்சிருக்கு சொல்லுங்க. இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்து தனியாக வச்சிருக்கு, மறுபடியும் அங்கே போய் தங்கலாமா? இதே காரணத்தை சொல்லி அவ மாமியார் அங்கனே தங்க வைக்கிறதுக்கான ஏதாச்சும் பண்ணுவா. இதில் அந்த கிளவி வேற கூட்டணி சேர்ந்திருக்கும் போல. சின்னமோ எனக்குலாம் சரியா படலை எதுவும். இவ ஆடுற ஆட்டத்துக்கும் குதிக்கிற குதிக்கும். ஐயோ கடவுளே முருகா காப்பாத்தியே என் பிள்ளைய. அதெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாம் சரியா நடக்கும். சரியா நடந்தா சரிதான் மைனி. இது ஒரு கரடு, இந்த கரடு வந்து என்ன உங்களுக்கு பொதுவா தெரியல. உள்ளவா சின்ன பண்ணே. என்ன சிம்ரன், இங்கதான் இருக்கீங்க போல? இங்க பாரு சின்ன பண்ணே, வந்த வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துக்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு சிம்பரன்னு கிம்பரன்லாம் இந்த வேலைலாம் பாத்துக்கிட்டு கிடக்காதே. ஆமா, சும்மானே இருக்க முடியல போல. உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பார்த்தாலும் வம்பிழுத்துக்கிட்டே கிடக்கி என்ன உனக்கு? எம்மா, சிம்ரன்னு கூப்பிட்டது ஒரு தப்பாமா? சிம்ரன் மாதிரி சும்மா சிக்குன்னு இருக்கீங்களே, அதான் கூப்பிட்டமா. உன்னை நான் அப்படி கூப்பிட்டு சொல்லி சொன்னனோ?
உன்னால முடிஞ்சா எக்கோன்னு கூப்பிடு, அப்படியே முடியலையா பேர் சொல்லி கூப்பிடு. அப்பனா பேர் சொல்லி கூப்பிட உங்களுக்கு பிரச்சனை இல்ல. இங்க பாருமா தாயே, நீ எதையும் சொல்லி கூப்பிட வேண்டாமா, போமா இருந்தால. என்ன சின்ன பொண்ணே, என்னாச்சு? எக்கோ, நம்ம ராணி அக்காவோட புருஷன் இருக்காருல, ஆமா கண்ணே, அவனுக்கு என்ன? ஷெக்கோ, அவருக்கு காலு வெடிஞ்சுட்டாங்கக்கா. கிறுக்கி, என்ன வந்து வளர்ந்துட்டு கிடக்கா? காலு வெடிஞ்சிட்டு கை வெடிஞ்சிட்டு நீ வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதோ? ஏக்கோ, நான் ஒண்ணு சும்மா சொல்லலக்கோ. 4 முடியோட வீட்டுக்காரர் தான் கூட்டிட்டு போயிருக்காரு. அங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்காங்க, காலில இருந்து கால் வெடிஞ்சு ரத்தமாவும் ஊத்துதான், ஆஸ்பத்திரியில சேர்த்து வச்சிருக்காங்களாம். அதனால இப்போ ராணி அக்காவும் அங்கன்னு கிளம்பிட்டாங்க, பிள்ளைங்களை பாத்துக்கோன்னு சொன்னாங்க. அதான் நானும் என் அம்மா வீட்டுக்கு போறேன். எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு பிள்ளைங்களை சத்தியாவும் சோனியும் இங்க வந்து இருக்க சொல்லிட்டுமா உங்ககிட்ட கேட்கலான்ட்டு வந்தேங்கோ. கிறுக்கே, உண்மையாவே சொல்றா? ஆமாக்கோ, உண்மையதான் சொல்றேன். நம்ம வேணா போயிட்டு ஆஸ்பத்திரியில பாத்துட்டு வந்துருவோமா? எந்த ஆஸ்பத்திரியில சேர்த்து வச்சிருக்கான்? நம்ம அனுக்கு ஹாஸ்பிட்டலு ரகு தம்பிதி அங்கதான் சேர்த்து வச்சிருக்கான். அப்படியா? அட கடவுளே, அவளே அதை பத்தி இதை பத்தி இப்பதான் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்தா, அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனையா? காடு வெஞ்சிச்சுன்னா எப்படி சின்ன பண்ணி? 2 துண்டு உடஞ்சிட்டாமோ? இல்ல, 4 துண்டு உடைஞ்சிட்டான். சின்ன பண்ணி, எனக்கு மட்டும் என்ன தெரியும்? 4 முடிதான் சொல்லிக்கிட்டு கிடந்தா. சத்யாவையும் சோனியும் ராணியக்கோ பாத்துக்க சொல்லிட்டு போனாங்க. என்ன ஏதுன்னு சொல்லல. 4 முடிக்கிட்ட கேட்ட 4 முடிதான் சொன்னான். அதான் சரி, நானும் வெளியே போக வேண்டிய வேலை கிடக்கு. என் மாமியாரை நம்பி விட்டுட்டு போக முடியாது. என் மாமியார் என்னையே அதை செய்யி இதை செய்யின்னு 1008 வேலை சொல்லும். இந்த பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க, ஏதாச்சும் படிக்க வேண்டியது இருக்கும். இங்கன்னா நீங்க பாத்துப்பீங்களா, அதான் கேட்டுட்டு போலாமேன்னு வந்தேன். எக்கோ, நீங்க பாத்துக்கிறீங்களா எப்படிக்கோ? அது பிரச்சனை இல்லம்மா, அனுலாம் வந்திருக்காங்க, எல்லாரும் ஒண்ணு போல இருந்துப்பாங்க. பிள்ளைங்களை இங்க வர சொல்லி இங்க வந்திருக்கட்டும். சரிங்கக்கோ. சரி சிம்ரன், நீ போய் பாத்துட்டு வந்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லி சரியா? கிறுக்கே, சிம்ரன்னு கூப்பிடாதுன்னு சொல்றேன், கேட்க மாட்டியா? சரி சிம்ரன், இனிமே கூப்பிடல. நல்லா வாங்கி கட்டிக்க போறப்படி என்கிட்ட நீ. சரிம்மா, இனிமே சிம்ரன்னு கூப்பிடல. சீக்கிரம் வந்து கோழின்னு வேணா கூப்பிடுறேன். எனக்கு வேலை கிடக்கு, உங்ககிட்ட நின்னுகிட்டு பேசிக்கிட்டு கிடக்க முடியாது. இவளுக்கு கிறுக்கு என்னமாச்சு பிடிச்சிருக்குமா, என்ன ஏதுன்னு தெரியலம்மா. வந்தா படபடன்னு பேசினா அவ போக்குல போய்கிட்டு கிடக்கா பாரு. கொஞ்சம் கூட பெரியவங்களுக்கு மட்டும் மரியாதை கொடுக்கணும்னே தோண மாட்டேங்குது. இதை பார்த்தாலும் எரிச்சல தான் வருது. எக்கோ, எரியுதுன்னா தண்ணி வேணா புடிச்சு தரேன், ஊத்திக்கோங்க. வந்தன்னு வச்சுக்கோ, ஓடிட்டு வந்தால. சரிக்கோ, போயிட்டு வரேன். போ, வராத.